கிபிலாவை பின்னோக்காதீர்கள், முன்னோக்க அதுவும் இருக்கு. பின்னோக்கி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்ததை நான் பார்த்தேன் இப்னு உமர் சொல்றது அங்க இருக்கு. இப்ப எதை எடுத்துக்கிறது? நாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அதையா, அல்ல ரசூலுல்லாஹ் பார்த்தேன் இப்னு உமர் சொல்றாங்களே செய்யக்கூடாத காரியத்தை ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க இல்லையா? கிபிலாவை பின்னோக்கி உட்கார கூடாது என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் உட்கார மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பார்த்தேன் அவர் சொல்றாங்களே என்றால் இமாம்களுக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த ரெண்டுமே சரியான ஹதீஸ். இதுல வாய்ப்புக்கு தோப்புங்கிறது பேரே இடமே கிடையாது. இரண்டுமே சரியான ஹதீஸ். இமாம்கள் தீர்க்கமாக அந்த ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் ஆராய்ச்சி செய்து எல்லாமே சரியா இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? இமாம் அபூ ஹனீஃபா முடிவுக்கு வந்தார்கள், எங்கே இருந்தாலும் சரி, கட்டடத்துக்குள்ளேயோ வெளியோ எங்கே இருந்தாலும் கிபிலாவை முன்னோக்க கூடாது, பின்னோக்கம் கூடாது. இப்னு உமர் பார்த்தேன்னு சொன்னது எதிர்பாராத பார்வை. அந்த பார்வையை வைத்து ஒரு மசாலாவை சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க கிபிலாவை முன்னோக்காதீர்கள், பின்னோக்காதீர்கள், அதான் நமக்கு. ஆகினால கிபிலாவை முன்னோக்கம் கூடாது, பின்னோக்கம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்களே அது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் செய்தது அதுல என்ன காரணம் இருக்கலாம், அல்லது பார்த்தது திடீரென்று பார்த்தது அவசரமா வேற மாதிரி பார்த்திருக்கலாம், அல்லது தலையை மட்டும் பார்த்திருக்கலாம். இப்படி எல்லாம் காரணம் சொல்லி அது விளங்கி இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள் கிபிலாவை முன்னோக்க கூடாது, பின்னோக்கம் கூடாது, கட்டடத்துக்குள் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் இமாம் ஷாஃபி மற்ற இமாம்கள் பார்த்தார்கள், இல்ல ரசூலுல்லாஹ் கட்டடத்துக்குள்ள இருக்கும் போது கிபிலாவை பின்னோக்கி உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆகையினால் கட்டடத்துக்குள் உட்கார்ந்தால் கிபிலாவை முன்னோக்கம் செய்யலாம், பின்னோக்கம் செய்யலாம், வெளியே உட்கார்ந்தால் கிபிலாவை முன்னோக்க கூடாது, பின்னோக்க கூடாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் முடிவுக்கு வந்தார்கள். நீங்க முடிவு பண்றீங்க? ரெண்டு சரியான அது அவர்களுடைய முடிவு, இது இவருடைய முடிவு. இப்ப எந்த முடிவு சரி, எந்த முடிவு தவறு? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுப்படி அவர்கள் சொன்னார்கள், நான் தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், நான் சொன்ன முடிவுதான் சரியானது, மற்றவர்கள் சொல்லுகிற முடிவு சரியானதாக இருக்க முடியாது. அவங்களுடைய ஆராய்ச்சி இதுக்கு தான் இஜ்திஹாத். இப்ப அவங்க எங்க இஜ்திஹாத்ங்கிற வார்த்தையை உபயோகித்தாங்க. இதுக்கு தான் இஜ்திஹாத். பல சரியான ஹதீஸ்களுக்கு மத்தியிலே ஒன்றை பல காரணங்களின் காரணமாக ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு பேர் இஜ்திஹாத். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய இஜ்திஹாதின்படி கிபிலாவை முன்னோக்க கூடாது எந்த இடத்திலும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இஜ்திஹாதின்படி கட்டடத்துக்குள் முன்னோக்கலாம், வெளியே முன்னோக்க கூடாது. இது இவருடைய இஜ்திஹாத், அவருடைய இஜ்திஹாத். எது சரி எது தப்பு? இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க என்னுடைய இஜ்திஹாத்படி இதுதான் எனக்கு செய்யப்படும். இமாம் ஷாஃபி சொல்றாங்க என்னுடைய இஜ்திஹாத்படி இதுதான் செய்யப்படும். இப்போ இமாம் அபூ ஹனீஃபாட்ட கேட்டால் திருவுள்ள இதா இருக்கு. ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்பட்டால் யாரு எந்த மதஹப் சரி, எந்த மதஹப் தவறு என்று கேட்டால் என்னுடைய மதஹப் சரி, ஆனால் தவறுக்கு இடம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, அபூ ஹனீஃபா சொல்றதுதான் ஹனஃபி சொல்றது அத்தனை பேர் யார் சொல்றதாங்க? இமாம் அபூ ஹனீஃபா சொல்றதும். ஒண்ணு டைரக்டா சொல்லியிருப்பாங்க அல்லது இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னதான் சொல்றாங்க, யார் சொல்றதா சரி, ஹனஃபி மதஹப் நாம சொல்றோம், நம்ம சொல்றதா சரி, ஆனால் நாங்க சொன்னது தவறாக, எங்களுடைய இஜ்திஹாத் தவறா இருக்கலாம், மனிதன் தானே, அதனால் தவறா இருக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது நாங்க சொன்னதுக்கு மாற்றமா இருக்கலாம், சரியில்லை, ஆனால் அவர்களுடைய இஜ்திஹாத் சரியாக இருக்கலாம். இப்ப சொல்றது சரிங்களா தப்புங்களா? இஜ்திஹாத் செய்த விஷயம். ஆனால் என்ன இருக்கு வாசகம்? அரபியில என்ன இருக்கு வாசகம்? இதா சுயின்னா எடுத்த உடனே இதா இருக்கு. அஷ்பாஹ் நஸாயில் இருக்கிறதை துருல எடுத்து எழுதியிருக்கிறார். என்ன இருக்கு? இதா சுயின்னா சும்மா கூட யார்ட்டும் போய் சொல்லணும்னு சொல்றதே இவரு. யாராவது வந்து கேட்டுட்டாங்க, எப்ப உன் மதஹப் சரியா அவர் மதஹப் சரியா, நாமளா போய் யாருக்கும் சொல்ல போறது இல்லைங்க. முதல் விஷயம் இது. நீயா வந்து சொல்லி இருக்கிற இதே தப்பு. இதா சுயில்னா ஈதுகா வரைக்கும் காலில் விடுகணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுங்க. இதா சுயில்னா சும்மா போய் யாருக்கும் எங்க மதஹப் சரி ஒண்ணு தப்பு, என்ன சரி நாங்க சொல்றது சரி ஒண்ணு தப்பு, நாங்க சொல்றது சரி ஒண்ணு தப்பு, அப்படி சொல்லவே இல்லை. நீ எதுக்கு சும்மா நோட்டீஸ் போட்ட? யார் கேட்டா? கேட்காம நோட்டீஸ் போட்ட முதல்ல தப்பு. யாராவது வந்து கேட்டாங்களா? இல்ல. ஒண்ணு. அடுத்து அப்படி கேட்கப்பட்டால் நான் என்ன சொல்லுவோம்? அன்மதஹபினா மதஹபி முகாலிஃபினா, நம்முடைய மதஹபை பற்றி அடுத்தவருடைய மதஹபை கேட்கப்பட்டால் குல்லா சொல்லுவோம் உஜூபன் கட்டாயமாக மதஹபுனா ஸவாபுன் யஹ்தமிலுல் ஹதா, தவறுக்கு இடமுள்ள நேரான மதஹப் நம்முடையது. மதஹபு முகாலிஃபுனா ஹதவுன் யஹ்தமிலுஸ் ஸவாப, சரியாக ஆகுவதற்கு இடமுள்ள தவறானது மற்றவருடைய மதஹப். தவறாக ஆகுவதற்கு இடமுள்ள சரியானது நம்முடையது, சரியாக ஆகுவதற்கு இடமுள்ள தவறானது மற்றவர்கள். எவ்வளவு பேடுகள் பார்த்தீங்களா? வெறும் எங்களுடைய சரி அவர்கள் தப்புன்னு சொல்லல, எங்களுடைய சரி ஆனால் தவறாக ஆகலாம், அவர்களுடைய சரியில்லை ஆனால் சரியாகலாம். ஏதோ என்னங்க சொல்ல முடியும்? ரெண்டு சரின்னு சொல்ல முடியுமா? முன்னோக்கிறது முன்னோக்கா ரெண்டு சரின்னு சொல்ல முடியாது, ஒன்னத்தான் சரின்னு சொல்லணும். அதனாலதான் இமாம்கள் அப்படி சொன்னாங்க. அப்ப இதுல ரெண்டு வாக்கியம் இருக்கு. மதுஹபுனா ஸவாபுன், எங்களுடைய மதுஹப் சரியானது, மதுஹப் யஹ்தமிலுல் ஹதா, தவறுக்கு இடம் இருக்கிறது. அதுல பாருங்க அவங்களுடைய குரல் எப்படி பாருங்க, எங்களுடைய மதுஹப் பாருங்களேன் மச்சான்,
உங்களுடைய மதஹப் தவறுக்கு இடம் இருக்கிறது எழுதியிருக்காங்க, விட்டாச்சது. சரி, மதஹப் முகாலிஃபுனா கத்தவுன், மத்தவருடைய மதஹப் சரியில்லை. யஹ்தமிலுல் ஸவாப, சரிக்கு இடம் இருக்கிறது. அந்த வார்த்தை காணும். இடையில ரெண்டு வாக்கியத்தை விட்டு இருக்குது. ஏன் விட்டு? நீ பதில் சொல்லல, இங்க சொல்லாம இருந்துக்க. நாங்க தான் சேஷ் சில்லி ஆயிட்டோம், அவுளியா ஆயிட்டோம். அல்லாஹ் வந்து கேட்டுக்கிறோம். நான் கேட்கிறேன், இடையில உள்ளது ஏன் விடணும்? பாருங்க, இப்படி சொன்ன நானு, அவ கருப்பு தான் ஆனாலும் அழகி. உதாரணம் சொல்றேன், அவ அழகிதான் ஆனாலும் கருப்பு. அழகி கருப்புக்கு இடம் இருக்கிறது, கருப்பு அழகுக்கு இடம் இருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு அழகி கருப்புக்கு இடம் இருக்குது, கருப்புக்கு இடம் இருக்கிறத விட்டுட்டு வெறும் அழகின்னு சொன்ன அர்த்தம் வித்தியாசப்படுமா படாதா? எவ்வளவு வித்தியாசப்பட்டோம். அழகி மாப்பிள்ளை சொன்ன பொண்ணு பார்த்துட்டு வந்துருக்க, உனக்கு நல்லா அழகா இருக்கிறாப்பா, ஆனா கொஞ்சம் கருப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லணுமா? அழகி நிறுத்திட்டாருங்க. இவர் நோட்டீஸ் நிறுத்திட்டார் அழகியோட. அடுத்த வார்த்தை விட்டார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, வானபூமி கரையில் வித்தியாசம் இருக்கு. அழகாத்தான் இருக்கிறா, ஆனா கருப்புன்னு சொல்லலாம், கருப்பாத்தான் இருக்கிறா, அழகுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அழகி அப்படின்னு செய்தார். அப்படின்னா பின்னால விட்டு தப்பா இல்லையா? தப்பில்ல, மாபெரும் தப்பு. அதே மதுகமல கையாடல், இதைத்தான் சொன்ன கருத்து கையாடல். சரியா இல்லைங்களா? கருத்து கையாடல். பணம் திருடுறவனை கைவெட்டா போதும், கருத்து திருடுறவனை என்ன வெட்டணும்? நரகத்துல தள்ள. நீ ஏன் இதை மாத்துற? இதை விட வேண்டிய அவசியம் என்ன? எப்படியாவது ஹனஃபி மதுஹபையும் ஷாஃபி மதுஹபையும் குற்றம் சொல்லி உங்களுடைய மதுஹபுக்கு இழுக்க பார்க்கிறீர்களா? அப்படி இழுபடுகிறவர்கள் நாங்கள் அல்ல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தவளைகள் கட்டத்திற்காக, தவளைகளின் தாறுமான சத்தத்திற்காக சிங்கங்கள் கர்ஜிப்பதில்லை. பாருங்க, அது தெளிவா இருக்கு. குளறுபடி ஒன்று எழுதிட்டு, நமது மதுஹபு தவறாக ஆகவும் மற்ற மதுஹபுகள் சரியாக ஆகவும் என்ற இடம் உள்ளது என்ற இடையில் உள்ள இரண்டு வாக்கியங்கள் விடப்பட்டு மொத்த கருத்தும் வேறுபட்டு தெரியும் வகையில் குளறுபடி செய்யப்பட்டுள்ளது. உண்மையாதனில் ஒரு முஜ்தஹித் சரியான பல ஹதீஸ்களிடையே மிகச் சரியானது எது என்று தீர்க்கமாக ஆய்வு செய்து இறுதி முடிவு செய்கிறார். தீர்க்கம் ஆராய்ச்சி செய்து முடிவு செய்கிறார். இருந்தும் தவறு இருக்கலாமோ என்று அல்லாஹ்வை அஞ்சுகிறார். எனவேதான் நான் சொன்னதே சரி என்று கூறிவிடாமல் இது தவறாகவும் தவறாகவும் மற்றது சரியாகவும் ஆகலாம் என்று மேற்கண்டவாறு கூறுகிறார். ஈஜ்திஹாதில் தவறு ஏற்பட்டு விட்டால் நன்மை கிடைக்கும் என்ற நபி வாக்கை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கு மேல விளக்கம் தேவைப்படுறவங்க மேலேயே எழுதியிருக்கிறது. இது சுருக்கமா, ஏன்னா இன்னைக்கு நேற்று காலையில பிரஸ்ல கொடுத்து அச்சடிச்சு ராத்திரி ஒருத்தர் ரயில கொண்டு வந்தார். இது முந்தா நாளைக்கு இன்னைக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பதில் நோட்டீஸ் அவன் கையில கொடுத்துருவோம். 21ஆம் தேதி இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வரணும், வந்து இதுக்கு பதில் சொல்லலாம். அதனால நீண்ட விளக்கம் எழுத முடியல. யாருக்காவது விளக்கம் தேவைப்பட்டா இங்கே நிஜாமுதீன் எதிர்த்து கேளுங்க, உலமாக்கிட்ட கேளுங்க. பிறகு தேவைப்பட்டா நாங்கள ஒரு எங்கேட்டும் கேளுங்க. இன்ஷால்லா யார் யாருக்கு எப்படி விளக்க முடியுமோ அப்படி விளக்கி சொல்லுங்க. அடுத்த குளறுபடி பாருங்க. ஒரு ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் ஷாஃபியாக மாறிவிட்டால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். ஹனஃபி ஷாஃபியாக தண்டிக்கப்படணுமா? ஆதாரம் ஹிஜ்ரி 1004 எழுதப்பட்ட துருல் முக்தார் பாகம் 2. துருல் முக்தார் பாகம் 2. எத்தனை கிதாப் ஆதாரம் பாத்தீங்களா? பாக்கணும் நீங்க. இதை கண்டுதான் ஏமாறும். துர்ரையும் காமிச்சுட்டான், ரத்தையும் காமிச்சுட்டான், கிழிச்சும் காமிச்சுட்டான், ஒட்டியும் காமிச்சுட்டான், வெயிட்டிங் காமிச்சுட்டான். ஆதாரம் 1004 எழுதப்பட்ட துருல் முக்தார் பாகம் 2 பக்கம் 443. இது ஹனஃபி மதுஹபின் நூலாகும். அடுத்தது ஈசவி 1899 1900 எழுதப்பட்ட பத்தாவா ஆலம்கீரி பாகம் 2 பக்கம் 72. இதுவும் ஹனஃபி மதுஹப் நூலாகும். 2 கிதாப் காமிச்சிட்டாருங்க. எழுதப்பட்ட வருஷம், பாகம், பக்கம் எல்லாம் எழுதியிருக்கு. ஆனா இந்த பாகம் பக்கம் எல்லாம் எங்க இருந்து எழுதுறது? திக்கு முகசல் அப்படியே எழுதுறது, வேற எங்க இருந்து எழுதல. ஒரு ஹனஃபி மதுஹபை சார்ந்தவன் ஷாஃபியாக மாறிவிட்டால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இதுல எழுதியிருக்கு, மடமைன்னு எழுதிட்டு ஆதார நூல் பாருங்க, படிச்சு பாருங்க. இதே இருக்காங்க. துருல் முக்தார் பாகம் 2 பக்கம் 443, ஆலம்கீரி பாகம் 2 பக்கம் 72. இன்னைக்கு இருக்கிற ஆலம்கீரியில 72 கிடைக்கவே கிடைக்காது, எந்த மதரசாவிலும் இருக்காது. ஏன்னா இந்த கிதாப் அச்சு போட்டு ரொம்ப காலமா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துல எங்கேயோ போபால்ல டெல்லியில யாரை எழுதி வச்ச பார்த்த கிதாபில இருந்து காப்பி அடிச்சது. நான் இது போல இன்னும் பல ஆதாரம் சொல்ல முடியும். பூரா இதுல இருக்கிற பக்கம் பூரா அந்த முரசல் உள்ள பக்கம், ஒரு பக்கம் கூட உண்மையை இவங்க பார்த்து எழுதுனது இல்லை. சரிங்க, ஷாஃபி ஹனஃபி வந்து ஷாஃபி ஆயிட்டா என்ன ஆகணுமா? அவர் தண்டிக்கப்படணுமா? முதல்ல ஷாஃபியாக மாறிவிட்டால் இருக்கு. துருல் முக்தார் 4வது பாகத்துல இருக்கு. இர்தஹல இலா மذهب الشافعي يعذر. ரத்ல 4வது பாகத்துல 80வது பக்கத்துல இருக்கு. இதுல எத்தனையாவது பக்கம் போட்டுருக்காங்க? 4வது பாகத்துல 443.
2வது பாகத்துல இருக்கிறது 4வது பாகத்துல. இதோட உருவு தர்ஜுமா அது. இந்த 4வது பாகத்துல இருக்கிற அரபியில் இருக்கிறது 2வது பாகத்துக்கு வர்றதா இருந்தால் அதோட உருது தர்ஜுமா அது. அங்கிருந்து எடுத்தது. இல்லாட்டா ரத்து 4வது பாகத்தில் இருக்கிற 2வது பாகம் எப்படி வரும்? மாணவர்களுக்கு தெரியும், ஆளுங்களுக்கு தெரியும். ரத்துல 4வது பாகத்தில் இருக்கிறத இவர் 2வது பாகம் எழுதுறாருன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் உருதுல எழுதுறத காப்பி எடுத்து எழுதியிருக்கிற. எங்களை திருடனை பிடிக்க தெரியும். நாங்க சிபிஐல இருந்து வந்திருக்கிறோம். எத்தனை திருடனை பிடிச்சிருக்கிறோம். ஒரு பையன் சினிமாவுக்கு போயிட்டு சொல்லக்கூடாதான். ஒரு பையன் சினிமாவுக்கு போயிட்டு வந்தான். அந்த காலத்துல இப்பெல்லாம் யாரும் போறதில்லை. ஏன்னா அதே இங்க வருது, அதே இங்க வருது. இயர்போன் வச்சுக்கிட்டா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ராத்திரிக்கு படுத்துக்கிட்டு டேப் ரெக்கார்டு வெட்டிக்குள்ள பனியன் வழியா வயிறு போகுது. அவருக்கு இப்பதான் குளுக்கோஸ் கொடுக்கலாம். இங்க இருந்தாங்க உலகத்துல சாதாரண இதெல்லாம் நடக்குது. தெரியாதுன்னு நினைச்சுக்குவாங்க. நம்மளும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறது. எனக்கு சரி நம்மளும் கேட்கிறோம், அவரும் கேட்கட்டும். சோதரிடம் பையன் போயிட்டான். ராத்திரி நான் வெளியே தான் படுப்பேன். ஒருத்தர் சொன்னார் ரக்கீப்ஸாவே வேற யாரும் மரம் சொன்னாங்க. இந்த ஆளை காணா, இந்த பையனை காணா, சினிமாவுக்கு போயிட்டான். சரி எந்த வழியா வருவாருன்னு தெரியும், நமக்கு போற வழியும் தெரியும், வர வழியும் தெரியும்.